தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது. ஆங்கிலம் கற்கும் திறனில் தனியார் பள்ளிகளுடன் அரசு பள்ளி போட்டி போட முடியாத சூழல் இருப்பதன் காரணமாக பெற்றோர்கள் தனியார் பள்ளியை நாடி செல்கின்றனர். அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களின் ஆங்கில திறனை வளர்ப்பதற்காக லெவலப் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பள்ளிகளில் ஆங்கில திறன்களை சிறப்பாக வெளிப்படுத்தி சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்புடன் ஆங்கிலம் பேசுதல் மற்றும் எழுதுதல் உள்ளிட்ட அடிப்படை திறன்களை வளர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் எளிதில் ஆங்கில மொழியில் உள்ள அடிப்படை திறன்களை பெறும் வகையில் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 7 மாதங்களுக்கு ஆசிரியர்களுக்கு மாத வாரியாக இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஜூன் மாதத்துக்கு இலக்கு பள்ளிகளுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இதனை ஆசிரியர்கள் எளிதாக பார்க்கும் வகையில் தனி இணையதளம் துவங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இத்திட்டம் செயல்பாடு குறித்து ஆய்வு அலுவலர்கள் மீளாய்வு நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1992ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பாலின பாகுபாட்டை களைவதற்கும் மாநிலம் முழுவதும் உள்ள பெண் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை மேம்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும். ஒவ்வொரு பெண்ணும் தரமான கல்வியை தொடரவும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கவும் வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளிடையே பள்ளி சேர்க்கையை அதிகரிப்பது மற்றும் குறைந்தபட்சம் இடைநிலை கல்வியையாவது முடிக்க அவர்களை ஊக்குவிப்பதும் அதன் மூலம் சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதும் இதன் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒற்றை பெண் குழந்தை உள்ள குடும்பங்களுக்கு நிலையான வைப்பு தொகையாக குழந்தையின் பெயரில் ரூபாய் 50,000 வரவு வைக்கப்படும். இந்த வைப்பு தொகை தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெடில் வரவு வைக்கப்படும். குழந்தை 18 வயதை எட்டும் வரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும். 18 வயதை அடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முழு தொகையும் பெற முடியும். அதேபோல் 2 பெண் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரூபாய் 25,000 டெபாசிட் செய்யப்படும். இது இருவருக்கும் சமமான ஊக்கத்தையும் ஆதாரங்களையும் வழங்குகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி செலவிற்கு உதவும் விதமாக 6வது வயதிலிருந்து ஆண்டுதோறும் ரூபாய் 1,800 ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது அவர்களின் கல்வி செலவுகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது. இம்முயற்சி பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கிறது மற்றும் குடும்பங்கள் மீதான நிதி சுமையை குறைக்க உதவுகிறது. ஒரு குடும்பத்தில் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் 25,000 வழங்கப்படும். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் தகுதி பெற குடும்பங்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களின் மொத்த வருமானம் ரூபாய் 72,000க்கு குறைவாக இருக்க வேண்டும். இது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு ஆதரவு சென்றடைவதை உறுதி செய்கிறது. கூடுதலாக குடும்பம் குறைந்தபட்சம் 10 வருடங்கள் தமிழ்நாட்டில் வசித்திருக்க வேண்டும். இந்த திட்டம் முதன்மையாக 1 அல்லது 2 பெண் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதையும் மாநிலத்தில் உள்ள பெண்களின் கல்வியை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உங்கள் வீட்டு அருகில் உள்ள இ சேவை மையத்தில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்.